வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே.
ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெடி நாங்கள் பக்கத்தில் இங்கே நிற்க வேணாம். இந்த கும்மி அடிக்கிறவங்க ரெடியா இருக்குங்க. அவருடைய புனித செபஸ்தியார் புனித செபஸ்தியார கும்பிடுவாருங்கடி சங்கத்தமிழ் சொல்லெடுத்து கும்மி கொட்டி பாடுங்கடி. ஆடி மாச தேதியில திருநாள் வந்ததடி. கோயில் குழம்பு சோறு இங்க அதிசயமாகுமடி. மர சோலைக்குள்ள கொலுவியப்பம் சாமியடி. 96 பட்டி எல்லாம் ஒன்னா வந்து கூடுமடி. நம் அனைவருக்கும் அருள்களை புகலிடம். ஊரெல்லாம் கூடிடும் ஓரிடம், ஊரெல்லாம் கூடிடும் ஓரிடம், நம் முனிவரின் அழகிய சித்தாலயம். புனித செபஸ்தியார் ஆலயம் நம் அனைவருக்கும் அருள்களை புகலிடம். கடவுளின் ஆட்சியை கண்டவர், அவர் கள்ளிமரம் கூட்டிட வைப்பவர். கடவுளின் ஆட்சியை கண்டவர், அவர் கள்ளிமரம் கூட்டிட வைப்பவர். கொள்ளை நோய்களை தடுப்பவர், கொள்ளை நோய்களை தடுப்பவர். அவர் கொடுமை துயர்களை தீர்ப்பவர். உள்ள போயில எடுங்க, உள்ள போயில. மறைதனை காத்தவர், அவர் உலகெல்லாம் புதுமை செய்தவர். உன்னத மறைதனை காத்தவர், அவர் உலகெல்லாம் புதுமை செய்தவர். உண்மையை உணர்ந்திட சொன்னவர், உண்மையை உணர்ந்திட சொன்னவர். அவர் ரோமையின் சேனையில் சிறந்தவர். புனித செபஸ்தியார் ஆலயம் நம் அனைவருக்கும் அருள்தரும் புகலிடம்.
அவர் சேசுநாதரை புரிந்தவர், சிலுவையின் பெருமையை அறிந்தவர், அவர் சேசுநாதரை புரிந்தவர். புனித செபஸ்தியார் ஆலயம் நம் அனைவருக்கும் அருள்தரும் புகலிடம். புனித செபஸ்தியார் ஆலயம் நம் அனைவருக்கும் அருள்தரும் புகலிடம். ஊரெல்லாம் கூடிடும் ஓரிடம், ஊரெல்லாம் கூடிடும் ஓரிடம், நம் புனிதரின் அழகிய சித்தாலயம். புனித செபஸ்தியார் ஆலயம் நம் அனைவருக்கும் அருள்தரும் புகலிடம். நம் அனைவருக்கும் அருள்தரும் புகலிடம். நம் அனைவருக்கும் அருள்தரும் புகலிடம். கொஞ்சம் தள்ளி 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 வயிறு பார்த்து அது பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். ஆயரே நீங்கள் வருக. திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருகுலமே நீங்களும் இறையருளை தந்திடவே வருக. வந்தவர்கள் இப்பொழுது வேறு ஆயர் அவர்கள் நாடா வெட்டி கங்கத்தை திறந்து ஆலயத்தை புனிதம் செய்வார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம். இவ்வுலகிற்கு எங்கள் தந்தையே, ஆவியார் இருக்கிறார்களே, ஆண்டவர் குருடருப்பாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நாம் புதிதாக அமைத்து கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய சதசியர் ஆலயத்தை இறைவன் தம்மை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடி ஜெபிக்கிற வேளையில் பக்தியோடு பங்கெடுத்து கடவுள் வருகையும் ஆசையும் வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்னென்று உள்ளது அவரது பேரன்பின இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. என்னென்று உள்ளது அவரது பேரன்பின ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது.
ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இந்த அக்களிப்போம் மகிழ்வோம். என் இறைவன் நேரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேற்றுகின்றேன். என்று வாழ்கிற எல்லாவல்ல இறைவா, சரசியாரின் இந்த புதிய இல்லத்தில் உடைய பிள்ளைகளாக ஒரே சமூகமாய் ஒன்று கூடி வந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றி புகழ்கிறோம். அது மேலான மகிமைக்காக இந்த புதிய ஆழத்தை மக்கை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியாரின் அருள் பிரசனம் இந்த இல்லத்தை என்னாலும் நிரப்ப வேண்டும் என தெரிவிக்கிறோம். உயிருள்ள வார்த்தை வல்லமையோடு அறிவிக்கப்படவும், அருள் அடையாள கொண்டாட்டங்கள் நம்பிக்கையோடு கொண்டாடப்படவும், அது பிள்ளைகள் ஒன்று கூடி மக்கள் நன்றி செலுத்தி கொண்டாடவும் இந்த ஆலயத்தினரை புனிதப்படுத்தினார். கூடி வருகிற போதெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு நாம் வாக்களித்தது போலவே எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்வதாம். அவர் எங்கும் என்னாலும் எங்களோடு தங்கியிருக்கிறோம். இவை வழிநடத்தவும் இதை சதசியாரிகள் அனைவருக்காக பகிர்ந்து வைக்க வேண்டும் என சொல்லிக்கிறோம். எல்லா மக்களுக்குமான இறைவேளில் இல்லத்தில் கூடி வருகிறார்கள் அனைவரும் அது அருள் பிரசனத்தை உணர்ந்து அது ஆசையை பெற்று அது திருமணத்தை வாழும் ஆற்றல் பெறுவதாக எல்லாண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் குருவோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் சபசியாருகின்ற புதிய ஆலயத்தையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. நேற்று ஆயர் அவர்கள் உள்ளே செல்ல, ஆயர் அவர்களை தொடர்ந்து அருட்தந்தையர்களும், அதைத் தொடர்ந்து பாடகர் குழுவினரும், அதைத் தொடர்ந்து முக்கியஸ்தர்கள் எல்லாம் யார் யார் உட்கார முடியுமோ அவங்க மட்டும் வாங்க. மற்றவர்களெல்லாம் வெளியில் இங்கே வரண்டோட உட்காருங்க, ஸ்டேஜில் உட்காருங்க, பந்தலில் உட்காருங்க, யாரும் பேசக்கூடாது. சரிங்களா? இது திருப்பலி, இது சும்மா கூட்டம் கிடையாது. சரிங்களா? இடையில பேசிட்டு போது யார் இது திருப்பலி, அதனால யாரும் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படி யாரும் பேசணும்னா பாலத்துக்கு அந்த பக்கம் போயிடுது. சரிங்களா? அங்கதான் சிக்னல் நல்லா கிடைக்கும். அதனால யாரும் பேச வேண்டாம். எல்லாரும் திருப்பலி முன்னுரை. அன்புமிக்க இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பின்
வருகிறோம். இன்று நாம் பங்குத்தர வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்க வேண்டிய உன்னதமான நாள். நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாகவும் ஆன்மீக கோட்டையாகவும் திகழும் நமது தூய செபஸ்தியார் ஆலயம் புது பொலிவுடன் அமைக்கப்பட்டு நம் வழிபாட்டிற்காக திறக்கப்படும் இவ்வேளையில் நாம் அனைவரும் நன்றி உணர்வோடு கூடியிருக்கிறோம். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்ற இறைவார்த்தை இணைய பலருடைய உழைப்பாலும் தியாகத்தாலும் இந்த ஆலயம் இன்று புதிய எழிலோடு கம்பீரமாக காத்து வருகிறது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நமது ஆன்மீக தந்தை நமது மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்களை மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் வரவேற்கிறோம். உங்களின் வருகை எங்களது விசுவாச வாழ்விற்கு புத்துயிர் ஊட்டுகிறது. உமது ஆசி எங்களது குடும்பங்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக அமைகிறது. உங்களை முழு மனதோடு வரவேற்று மகிழ்கிறோம். தன் உடம்பெல்லாம் அம்பு பாய்ந்த போதும் தளராத விசுவாசத்தோடு இறைவனுக்கு சான்று பகர்ந்தவர் நம் பாதுகாவலரான புனித செபஸ்தியார். நமது ஆலயம் அழகாய் கட்டி எழுப்பது போல் நமது உள்ளங்களும் தூய செபஸ்தியாரால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்மிடையே உள்ள பிரிவினைகள் நீங்கி அன்பும் ஒருமைப்பாடும் பெறுகிற இத்திருப்பலி நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆலயத்தின் புதிய பீடம் புனிதப்படுத்தப்பட்டு பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த புனிதமான வேளையில் ஆயர் அவர்களின் தலைமையில் நமது பங்கு தந்தை மற்றும் அருள் பணியாளர்களோடு இணைந்து தூய செபஸ்தியார் வழியாக நாம் விண்ணப்பங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். தம்பிபுரம் உபகாரம் தன்னிடம் மேரி குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும் மகளுக்கு திருமணம் வர வேண்டியும் ஆவல்குடி அருள்சாமி குடும்பத்தில் மறைத்து அருளாந்து தெரசம்மா அந்தம்மா நாகப்பல் ரசம் மலர் ஆழ்ந்த இடைப்பாற்றுக்காகவும் ஊழியும் பிறகு நெக்கோலியா குடும்பத்தில் தேவாசிரியர் கிடைக்கும் ஸ்டாலின் நடுவண சமுத்திரம் வாழவும் அழகின் ராஜ் இருதய செல்வ ஆணை குடும்பத்தில் தேவ ஆசிரியர் கிடைக்கவும் 10வது பேரில் தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டியும் ஆவல்குடி சின்னப்பன் ஆரோக்கியமேரி சதீஷ் குடும்பத்தில் தேவாசிர்வாதம் கிடைக்கவும் ஜீவா சத்யரேகா மிதுன் வனிதா லட்சன் குடும்ப உடல் சுகத்திற்காகவும் ஆவல்குடி உபகார ராசு தரஸ் மேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும் திருமணம் நன்றாக நடக்கவும் மேலும் ஆவல்குடி சேஸ்வராஜ் அருள் ஜோதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும் விவசாயம் பெருக்கவும் இன்னும் பல கருத்துக்களுக்காக இந்த திருப்பதி மேலுமாக இங்கு குடியிருக்கிற ஒவ்வொருவருடைய இறை மக்களுடைய நமக்கு அழகு அமைத்து கொடுத்து நமது ஊருக்கு மேலும் 1000 அவர்கள் ஒளியேற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே அதன் அடையாளமாக கொடுத்து மேலும் 1000 அவர்கள் இந்த புத்துணர்ச்சி இரண்டாவது நமது பங்கின் மறைவட்ட அதிபர் பங்கு தந்தை பேரர்கள் திரு ஆர் அனுராக் சரிகால் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். நமது குரு தந்தை அவர்களும் ஆயரின் செயலர் அவர்களும் இணைந்து இந்த 3வது திரையை ஏற்றி வைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தாய் அப்படின்னு ஒரு வசனம் இல்லை அப்படின்னு சொல்லி, இதற்காகத்தானே இத்தனை நாளாக நாங்கள் காத்திருந்தோம் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுவது கேட்கிறது. உண்மைதானே? உண்மையில்லையா? இதற்காக காத்திருந்தோம். ஒரு சிலர் யார் யார் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் கொண்டிருப்பார். இந்த ஆலயம் கட்டி ஏறக்குறைய 8 ஆண்டுகள் அப்படியே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. எனவே மேதகு ஆயர் அவர்களிடம் சொன்ன பொழுது, அப்படியா உடனே முடிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை சிறப்புற நமக்கு அமைத்து கொடுத்து, ஆலயம் இந்த ஊருக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கின்ற செபஸ்தியார் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆலயத்தில் இருந்து அருள்வாளிக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தை நமக்கு அழகு அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி கூறுவதை, அவர்கள் வழியாக கடவுளுக்கு நன்றி கூறி இந்த ஆலயத்தை அழகு அமைத்துக் கொடுத்த கடவுள் என்றும் நம்மோடு ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மனை சாட்சியாள செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவுகளை எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு யார் யார் ஒன்றித்து இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. இன்றைய வாசகம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 13 21 வரை. வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இறந்த இயேசு உயிரோடு இருப்பதாக தூய பவுல் கூறியதால் அவருக்கு எதிராக வழக்கு செய்யப்பட்ட நிகழ்வு இவ்வாறு
வாசகம். குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனங்களும் கேட்டு தூய பவுலை போல் நாமும் இறந்த இயேசு உயிருடன் நம்மோடு வாழ்கிறார் என்ற நம்பிக்கையில் வர வேண்டும். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25. வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகள் 13 முதல் 23 முடிய. அந்நாள்களில் அகிரிப்பா அரசரும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசரிடம் எடுத்து கூறினார். பெலிக்சு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலத்தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுங்க இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வாழுமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த புதிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவரை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என்று கேட்டேன். பவுல் இவர்களை விட மிகுதியாக என்று அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உங்களிடம் அன்பு உண்டு என உங்களுக்கு தெரியுமே என்றார். இயேசுவிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசுவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உங்களிடம் அன்பு உண்டு என உங்களுக்கு தெரியுமே என்றார். இயேசுவிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசுவிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு அவரிடம், ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றா என்று கேட்டார். இயேசுவிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமான இடத்திற்கு உன்னை கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நன்றி செலுத்தோடு நம்முடைய புனித செபஸ்தியார் ஆலயத்தில் இந்த புதிய ஆலயத்திற்கு இருக்கிறோம். நம்முடைய தமிழ் தந்தையர்கள் தொடர்ந்து சொன்னது போல நம்முடைய நீண்ட நெடிய எதிர்பார்ப்பு இந்த கடவுள் பேரவர்களால் அவருக்கு மகள் பராமரிப்பு நிறைவேறி இருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆவரம்பட்டி ஊரே ஆவரம்பட்டி ஊரே இன்றைக்கு பெருமகிழ்வோடு திருவிழா தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக பெண்கள் தான் சீருடை யூனிஃபார்மெல்லாம் எடுப்பாங்க, ஒரே மாதிரி சிறக்குவோம். இன்றைக்கு ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சட்டை எல்லாம் ஒரே மாதிரி சட்டை அவருக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிற நாளாக நாள் அமைந்திருக்கிறது. ஏனெனில் நமக்கு ஒரு ஆலயம் செபஸ்தியாரை திருப்பெயரால் எழுந்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் வந்து தெரியுமாக இருக்கிறேன். இந்த கடவுள் வாழக்கூடிய இல்லங்கள் எல்லாம் நாம் என்னாலும் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி வரக்கூடிய இடங்களாகவே இருக்கின்றன. நாம் கடவுளை ஒன்று கூடி வருவது இந்த ஆலயத்திலேயே, கடவுளுக்கு நன்றி சொல்லி மன்றாடுவது இந்த ஆலயத்திலேயே. இங்குதான் நமக்கு இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அருள் அடையாள கொண்டாட்டங்கள், திருப்பதி கொண்ட கொண்டாட்டங்கள் எல்லாம் இங்கேயே நிறைவேற்றப்படுகின்றன. ஒட்டுமொத்தத்தில் கடவுள் தம் அருளை ஆசி நமக்கு கொடுக்கிற கடவுளின் இல்லமா, எல்லா மக்களுக்குமான கடவுளின் ஜெப வீடாக இந்த இல்லம் அமைந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரணம். அந்த மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நன்றி சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். அவர்கள் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இத்திருப்பதை எடுத்துக் கொடுக்க இந்த நேரம் திருப்பதி எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப ஏதுவான நேரங்களை இருந்தாலும் கூட நீங்கள் இத்தனை ஆர்வத்தோடு ஆனந்தமாய் இத்திருப்பதி பங்கெடுப்பது உண்மையிலேயே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தனையும் கடவுளுக்கு ஆட்சி, எல்லா பொருளும் அந்த கடவுளையே சாரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, தனக்கு மிக பிடித்தமான ஒரு புனிதரை செபஸ்தியாரை கடவுள் நமக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார். ஆச்சரியப்படுகிறேன். சில ஆண்டுகள் மட்டுமே உலகத்தில் உயிர் வாழ்ந்த ஒரு புனிதர் என்று எல்லா நாடுகளிலும், உலக நாடுகளில் எல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு புனிதராக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடங்களில் எல்லாம் ஒரு பாதுகாவலராக நமக்கு கடவுளால் அருளப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது செபஸ்தியார் நமக்கு 2 காரியங்களுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். பிதாவை நமக்கு புனிதர்களை கொடுப்பது, அவர் நமக்காக பரிந்துரை செய்கிறார்கள். அவரது பெயரால் நாம் கடவுளது ஆசையை பெற்றுக்கொள்வோம் என்பது மட்டுமல்ல, நமது நல்ல கிறிஸ்தவ வாழ்வுக்கு, நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய உதாரணம், எடுத்துக்காட்டு. அவர்களைப் போல வாழ நம்ம கடமை இருக்கு. 2 காரியங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லுவேன். ஒன்று, அந்த செபஸ்தியார் விளங்கிய அந்த உறுதிமிகுந்த விசுவாசம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த இயேசுவுக்காக எதையும் இழந்திருப்பேன், என் உயிரையும் கூட எப்படி வேண்டுமானாலும் என்னை கொண்டு எரிந்து கொள்கிறாயா கொண்டு வழி, அல்லது கட்டையால் அடித்தை கொள்கிறாயா கொண்டு வழி, எப்படி வேண்டாமல் என்னை கொள்ளுகிறானால் நான் கொண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசத்தில் என்னால் உறுதியாய் நிலைத்திருப்பேன் என்ற உறுதியோடு அவர் வாழ்ந்தார் என்ற வார்த்தை மாறிவிட்டால் அவரை வீர செபஸ்தியார் என்று சொல்லுவார். நான் கொண்டிருந்த விசுவாசத்தை வீரத்தோடு விளங்கினார். ஏனெனில் மிரட்டுகிறவன் பேரரசு, அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய பேரரசுனா ரோமன் பேரரசு. மிரட்டுகிறவன் ரோமன் பேரரசு. மிரட்டி பார்க்கிறார் அல்லது அவர்களுக்கு ஆசை காட்டி பார்க்கிறார். நீ கிறிஸ்தவத்தை விட்டுவிடு, இயேசுவை மறுதளித்து விடு, நீ செய்யக்கூடிய இந்த ராணுவ பணியில் பெரிய பொறுப்பை உங்கள் கொடுக்கிறேன் என்றெல்லாம் ஆசை காட்டி பார்க்கிறார். ஆசைக்கு விழவில்லை, அச்சுறுத்தலுக்கு விழவில்லை. அந்த மனிதன் வீரத்தோடு தன்னுடைய விசுவாசத்தை கட்டி காக்கிறார். இயேசுவுக்காக வீர மரணத்தை அந்த மனிதன் பழகிக் கொள்கிறார். ஆகவேதான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த மனிதர் இவ்வளவு தூரம் நடக்கிறீங்க, எனக்கு என் உயிர் முக்கியம், என்னை ஆட உரிமை சொல்லியிருந்தார்கள். அல்லது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பெரிய ஒரு போஸ்ட் அதிகாரத்தை கொடுங்க, நான் ஒதுக்கிறேன் என்று சொல்லியிருந்தாலோ இந்த செபஸ்தியார் பேசிட்டு போனா பேசிக் கொண்டிருக்க மாட்டான்.
ஆவரக்குடியில சதசியாருக்கு ஒரு கோயில் இருக்குமா? இருக்கா? நம்ம பிள்ளைகளுக்கு சதசியான பெயர் வைப்போமா? பெயர் வைப்போமா? அந்த புனிதனுடைய பெயர் எங்கு விளங்குகிறது என்றால் அவர் கடவுளில் கொண்டு அந்த ஆழமான விசுவாச நம்பிக்கை அதற்கு காரணம் புரியாமல். இரண்டாவது, இயல்பாகவே அந்த மனிதர்கள் விளங்கிய மனத்துணை. யாராக இருந்தாலும் என்ன, நான் கொண்டிருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் என்பது ஒரு விதமான மனத்துணிவு. அதைத்தான் திருநாளை இந்த திருநாளில் கடவுளை வந்தாடுகிற ஆண்டவரே சதசேர விளங்கிய அதே மனத்துணிவை எங்களுக்கு. யாருக்கு கீழ்ப்படையணும்? மனிதருக்கு அல்ல, கடவுளுக்கு மட்டும்தானே. திருக்குறள் பணியை 4ஆம் அதிகாரம் 19-20 இறைவாசலில் வாசிக்கிறோம். அது தொடக்க கால திருக்குறளில் பேதுரு யோவான் இவர்களிருந்து அதே மனத்துணிவு செபஸ்தியாரிடமும் விளங்கியதாக அவங்கள முடியும். இதுதான் பேதுருவையும் யோவானை கொண்டு போய் தலைமை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தினான். எந்த தலைமை சங்கம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசு ஒரு குற்றவாளிகளால் நிறுத்தப்பட்டிருந்த போது அந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி 3 முறை பேதுரு மறுதளித்தாரு. அதே தலைமை சங்கத்தால் முன்னால் இப்போது அந்த பேதுரு பேசுகிறான். யாருக்கு கீழ்ப்படிவது? கடவுளுக்கு கீழ்ப்படிவதா, மனிதனுக்கு கீழ்ப்படிவதா? நீங்க தீர்மானித்துக் கொள்வது. என்ன ஆனாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆனாலும் சரி, நான் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்கீங்களால் முடியாது என்று பேசக்கூடியவர்களாக கேட்டு வைப்பாங்க. அதைத்தான் சரி, என்ன ஆனாலும் சரி, என்னை எப்படி வேண்டுமானாலும் கொண்டு நான் கொண்டிருக்கிற கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. நான் நம்பி இருக்கிற ஏசாண்டவரையினால் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற அந்த மனத்துணை இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்க எனக்கு பிடித்த பகுதியில் அது ஒன்று. திருக்குறள் பணியில் 25ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவாசகம் என்கிற அந்த ரோமை ஆளுநனுக்கு முன்னால் ஒரு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணை குறித்து அந்த ஆளுநர் பேசுகிறார். பவுலடியார் பற்றி பேசுவதை நாம் இன்று முதல் வாசகம் வாசிக்கிறோம். அந்த ஆளுநர் சொல்லுகிறார், இயேசு என்பவரை குறித்தும் விவாதம் வந்தது. இறந்து போன அந்த இயேசு உயிரோடு இருப்பதாக அந்த பவுல் சாதித்துக் கொண்டிருந்தான் என்று பேசினார். அந்த பவுல் சாதித்துக் கொண்டிருந்தால் அந்த இயேசு இறக்கவில்லை, உயிர்த்து விட்டார் என்று. இதை சாதிப்பதற்காகத்தான் ரோமைக்கு போக வேண்டும். அதே சீசருக்கு முன்னால் நான் சாதிப்பேன் என்கிற உணர்வோடு பவுலடியார் இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த பவுலடியார்கள் விளங்கிய அதே ஆற்றல், வல்லமை, அந்த வீரம் செபஸ்தியார் விளங்கிய எந்த ரோமைக்கு போய் கிறிஸ்துவுக்கு பவுலடியார் சார்ந்தவர்களாரோ அதே ரோமை நகரில் ரோமை பேரரசுக்கு முன்னால் அந்த கிறிஸ்துவுக்கு சார்ந்தவர்கள் ஒரு பெரிய புனிதராக பார்க்கிறோம். நான் உணர்வேன் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் நாம் அடிப்படையிலேயே மன துணிவு கொண்டவர்கள். எதையும் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல, பயப்படுகிறவர்கள் அல்ல, கடவுளுக்கு மட்டுமே பயந்தவர், கடவுளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். ஆக நேரிய உள்ளம், நான் கொண்டிருக்கிற விசுவாசத்தில் உறுதிப்பாடு, இயல்பிலேயே மனத்துணிவு கொண்ட ஒரு வாழ்க்கை முறை செபஸ்தியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை பாடம் என உள்ளத்தை உணர்வோம். நீங்கள் கொண்டிருக்கிற இந்த கத்தோலிக்க விசுவாசத்தில் இன்னும் ஆழமாய் வேரோடி வளர்ந்து நம்முடைய அன்பு பாதுகாவலர் செபஸ்தியாரை போலவே உங்கள் விசுவாசமும் வீர விசுவாசம் என்று அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன். இந்த ஆழமான கத்தோலிக்க விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படக்கூடிய சமூக வளர்ச்சி, சமூக மேன்மை, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேன்மை, நமது பிள்ளைகளுக்கு கல்வி சிறப்பு என கடவுள் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா சுடங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்க வேண்டும். ஆவரக்கூடிய பகுதி முழுவதையும் நம்முடைய அருளால் அந்த நல்ல கடவுள் இந்த நாளில் நிறைக்க வேண்டும் என உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அந்த கடவுள் அருளும் ஆசையும் செபஸ்தியாரின் பரிந்துரை உங்களுக்கு நாளும் கிடைப்பதாக. இயேசுவின் நன்மை உலகிற்கு பரிசாற்றிய செபஸ்தியாரை என் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உண்மை போல நற்செய்தி அறிவிப்பதில் தளராத ஆர்வமும் விசுவாச உறுதியும் கொண்டு இறை மக்களை நல்வழிக்கு வழிநடத்த இறைவனிடம் பரிந்துரைக்க புனித செபஸ்தியாரை உண்மை மன்றாடுகிறோம்.
இலக்கணமாய் வாழ்ந்த திரு சதஸ்தியாரை எமது ஊரில் வாழும் அனைத்து குடும்பங்களையும் உன் வழியால் இறைவனிடம் ஒப்படைக்கின்றோம். இவ்வூர் மக்கள் அனைவரும் சாதி மத வேதமின்றி ஒருவருக்கொருவர் அன்புடனும் சமாதானத்துடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையாய் வாழ இறைவனிடம் பரிந்துரைக்க இந்த சதஸ்தியாரை உண்மை மன்றாடுகிறோம். எமது ஆலய கட்டுமான பணிகளுக்கும் ஆலய அர்ச்சிப்பு விழாவிற்கும் பொருளுதவியும் பராமரியும் அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ளவர்களும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து அவர்களை 100 மடங்காக ஆசீர்வதிக்க இறைவனிடம் பரிந்துரைக்க புனித சதஸ்தியாரை கொண்டாடுகிறோம். கொள்ளை நோய், விஷவேதி, கஞ்சூரி போன்ற கொடிய நோயை குணமாக்கிய புனித சதஸ்தியாரை வறுமை, பசி மற்றும் தீரா நோய்களினால் அவதியிலும் எமது ஊரில் நோயாளிகள் யாவரையும் உம் பரிந்துரையால் பேசுகிறார்கள். அவர்கள் அனைவரும் உமது இறையாளர்களால் உடல் நலத்தையும் மன அமைதியையும் ஆறுதலையும் பெற்றிட இறைவனையும் பரிந்துரைக்க புனித சதஸ்தியாரை உண்மை கொண்டாடுகிறோம். எங்கள் ஊரில் இளைய தலைமுறைகள் தற்கால உலக கவர்ச்சிகளை சிக்காமல் புனித சதஸ்தியாரை விசுவாச வாழ்வை முன்மதியாக கொண்டு ஆன்மீகத்திலும் வாழ்விலும் சிறந்து விளங்கி சமூகத்தில் நல்ல பிள்ளைகளாகவும் வீரத்திலும் விவேகத்திலும் நற்சான்றுகளாகவும் வாழ்ந்திட வேண்டி இறைவனிடம் பரிந்துரைக்காக புனித சதஸ்தியாரை முன் மன்றாடுகிறோம். விளைச்சலை தந்து காக்கும் இறைவனையும் சாட்சியாயும் புனித சதஸ்தியாரே, எங்கள் நிலங்களை வளம் பெறச் செய்து நல்ல மழையையும் அமோக விளைச்சலையும் தந்து எங்களை காத்து வரும் நம் இறைவனுக்கு எங்களோடு இணைந்து நன்றி செலுத்துகிறாக. எங்கள் விவசாயத்தை மென்மேலும் ஆசீர்வதித்து உழவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைத்திட புனித சபஸ்தியார் வழியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். இயற்கையையும் உயிர்களையும் நேசித்த புதிய சதஸ்தியாரே, எங்கள் வாழ்வாதாரத்தில் விவசாயத்திற்கும் பெரிதும் துணையாக இருக்கும் எங்களின் ஆடு மாடு உள்ளிட்ட அனைத்து கால்நடைகளையும் தொற்று நோய் அம்மை போன்ற பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து அவை ஆரோக்கியமாக பெருகிட இறைவனிடம் பரிந்துரைக்க புனித சதஸ்தியாரை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரே ஒரு முதல் கண்களை மூடி இந்த புனிதமிக்க நாள் இந்த கோவிலை நமக்கு உரிமையாக்கி இந்த நாளில் என்னவெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அமைதியாக அந்த கடவுள் வாழிகளும் உங்களுக்கா உங்கள் குடும்பங்களுக்கா குடும்பங்களுடைய ஊர் மக்கள் எல்லாருக்கா நம்முடைய ஆவுடையார் கோயில் இறை மக்கள் எல்லோருக்கா நம்முடைய பங்கு தந்தைக்கா துணை பங்கு தந்தைக்கா வந்திருக்கிற அருள் தந்தையர்களுக்கா அருள் சகோதரிகளுக்கா நம்ம எல்லோருக்கா அமைதியாக சொல்லி அவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா சுகங்களுக்கும் கனிவாய் சாய்த்துவிடும். வீர விசுவாசத்துக்கு சொந்தக்காரரான சதஸ்தியாரை நமக்கு பாதுகாவலாக கொடுத்த அந்த பேர் அருளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது அருமையான புனிதரின் பேருபடங்களை முன்னிட்டு எங்களை ஆசிர்வதிக்கும். என நல்ல புனிதரின் பரிந்துரைகளை நாங்கள் நாடு பொழுதும் ஏறெடுக்கிற எல்லா சுகங்களுக்கும் கனிவாய் சாய்த்து நாளில் ஒன்று கூடி வந்து நாங்கள் வேணும்னு மன்றாடுகிறவர்களாம் ஆண்டவரே அவர்கள் ஆசிரியர்கள் எப்போதும் ஆண்டவராக கிறிஸ்துவையா மன்றாடு.
எல்லா புகழும் ஆட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. படிப்பினையால் பயிற்சி பெற்றலாம் துணிந்து வேண்டுவோம். எங்களுடைய மானையின்படி நம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்படுகிறார்கள் நம் தானத்தில் ஆண்டவரே மதாசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது அருள்கொடையினால் புரேசவசியா தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அது அன்பு பிரியினால் பற்றி எறிய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே, என்று உள்ள எல்லாவல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமா. ஏனெனில் மறைசாட்சியானபடி சதசியார் உமது திருப்பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா எங்கள் வலுவின்மையும் உமது வல்லமை சிறந்தோடு செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களின் மண்ணுலகில் இடையராது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. படைப்புகள் எல்லாம் உத்திரமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிரிட்டு தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கட மக்களை இளையராக கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்துமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுகிறோம். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அறிந்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருமே இரவு விருந்தை அருந்தியதின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அனைத்தும் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெளியேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வருகையை கண்ணோக்கியர்களை மன்றாடுகின்றோம். இப்படியினால் நீர் உலக்கணிய திருவுளமான இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டவரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்ற கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார். இவரே உமக்கு என்றும் காணிக்கையாக்குவதாக. வாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக நியமிக்க கண்ணின் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய பாதுகாவலர் அப்படியே யோசைப்பு புனித திருத்தூதர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேசுக்கு தகுதியுடையவராகவுமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒவ்வொரு வாக்குறுதிப்படி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயர் சகாயராய் ஏழை ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உன் குடும்பம் இருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரணும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுதந்திருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறக்கத்துமலையால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இணைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாம் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் மறுபுறாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தோம். என்றது வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருந்து இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்துள்ளோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வதியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சர்வதியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சர்வதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சென்னையை விருந்து அழைப்பு பெற்று ஒரு பெயர் பெற்றோம். வாங்குவதற்கு ஒரு சில தயாரிப்புகள் தயாரிப்பு அப்புறம் தான் கட்டோலிக்கர்கள் வாங்குவாங்க. அதனால நீங்கள் வாங்க முன்வர வேண்டாம். கத்தோலிக்கர்கள் நன்மையை பெறுகின்றவர்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அது சத்தமாக வாங்கி கலந்து சொல்லுங்க. சரியா?
காலை திருவிழாவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான சதசியாருக்கு எந்த மனவழிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையை பாடுகளின் வெற்றியை தந்ததும் அதே மன வலிமையை எங்களுக்கும் தருவினார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வாத பணிகளை கொண்டாடுவோம். செபஸ்தியாரின் ஆட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவரை சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்களின் ஒரு முடிவில்லா ஆசையை பதிவாராக. நீங்கள் செபஸ்தியாரின் பரிந்துரையால் இன்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் ஊழியம் செய்வது என்னும் கருத்தூன்றியவர்களால் காணப்படுகிறாக. இவ்வாறு மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி வருவதை கண்டு அதமகிழும் புறாவையின் அன்பு பிள்ளைகளாகி நீங்கள் எல்லோரும் எல்லா ஆண்களோடும் தாழ்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. செல்வார்கள் சிறந்த நம் மறை மாவட்டத்தின் மேலகு ஆயர் பேரவர் திரு டாக்டர் சகாயராஜ் அவர்களை நம் கிராமத்தின் சார்பாக இருகண் கூட்டி நெஞ்சார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இறைப்பணியில் சிறந்து விளங்கும் தங்களின் வருகை எங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறது. நம் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டியாக திகழும் தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆயர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக பொன்னாடை போற்றி மகிழ்விக்க நமது ஊர் கோயில் பிள்ளை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இத்தருணத்தில் நமது ஆன்மீக பயணத்தில் வழிகாட்டியாகவும் இந்த எளிமிகு ஆலய பணிகள் சிறப்பாக நிறைவடைய இரவு பகலாக அயராக உழைத்த நமது அன்பு பண்பு தந்தை அவர்களை இருவரும் கூட்டி அன்போடு வரவேற்கிறோம். உங்களது அற்புதத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நமது பங்கு தந்தையை பெருமைப்படுத்தும் விதமாக பொன்னாடை போட்டி வைத்திருக்க வேளாண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது பங்கு தந்தையோடு இணைந்து இளமை துடிப்போடும் புன்னகை மாறாத முகத்தோடும் எளிய பண்புகளோடும் நமது பங்கின் ஆன்மீகம் மற்றும் சிறப்பு பணிகளை தொய்வின்றி ஆற்றி வரும் உதவி பங்கு தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இளைஞர்களும் சிறார்களும் என்றும் உந்து சக்தியாளர்களும் உங்கள் சேவை போற்றத்தக்கது. உதவி பங்கு தந்தையை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்ந்த சூசை மாயும் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்மில் ஒருவராக இணைந்து நமது ஆலயத்தை கட்டி எழுப்ப
நம்மோடு இணைந்து ஜெபித்த முன்னாள் உதவி பங்கு தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக பொன்னாடை போட்டி பயணிக்க அருள்சாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எமது ஆலயத்திற்கு அர்ச்சிப்பு விருந்தாளிற்கு வருகை தந்துள்ள அருள் தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாட்டு பொருத்தை அறிவிக்க சேசராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது புதிய ஆலயத்தை மென்மேலும் அழகிய ஆலயமாக மாற்ற உதவிய நம் பங்கின் அருள் சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக தேசமேரி மற்றும் தேசமேரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெசிதா இருக்கீங்களா? இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர்கள் வாக்குரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆயிரவர்களே, அன்பின் அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்களே, மற்ற ஊரில் வந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே பக்கத்தில் சாப்பாடு வாட அடுப்பில் இருக்கிறதுனால நான் பேசுறது ஒன்றும் நமக்கு எடுபடாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஒரு 1-2 வார்த்தை சொல்லுறேன். மற்றபடி இந்த ஆலயம் கட்டி எழுப்பி 8 ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்படாமல் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்ததை நீங்கள் தெரிவித்தீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு என்ஜினியரை பார்த்து எவ்வளவு செலவாகுன்னு போட்டுக்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அது நீங்கள் கொண்டு வந்தது 3,20,000 இல்லைங்களா? அதை நான் ஆயிரவர்களிடம் தெரிவித்து நமது மறை மாவட்டத்தினுடைய என்ஜினியரிங் வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு ஒரு சில தேவையில்லாத மாதிரி நீக்கிவிட்டு அது வந்து 2,11,000 குறிப்பிடலாம் என்று அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனாலும் நீங்கள் இன்னும் ஒரு சிலவற்றை செய்ய வேண்டும் என்பதனால் நீங்கள் ஒத்துழைத்தால் தான் அது முடிக்க முடியும் என்று சொன்னேன். சொன்ன உடனே சரி நாங்கள் நிச்சயமா தரோம் பாதர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்த்து நீங்கள் 75,000 ரூபாய் கொடுத்தீர்கள். சரிங்களா? எல்லாரும் தாராள உள்ளத்தோடு 75,000 ரூபாய் கொடுத்தீர்கள். அதுல நான் திரு வேளாணியிடம் என்ன செலவாயிருக்கு என்று நான் சொல்லியிருக்கேன்னா அவர்தான் முன்னேற்ற எல்லாத்தையும் செய்தார். அதனால எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக படிக்கப்படியும் காலத்தின் நடமை கருதி நான் இதை எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு என்று சொல்லிவிடுகிறேன். மறை மாவட்டத்தில் 1000 எதுவும் பணத்தை கொடுக்கிறது இல்லை. அவங்க முடித்து அவர்கள் ஜெபிப்பதற்கு ஒரு ஆலயம் இருக்க வேண்டும் இல்லைங்களா? எங்க மேலாயர் சென்றாலும் அந்த மக்கள் ஜெபிப்பதற்கு ஒரு ஆலயம் இருக்க வேண்டும், அது நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த உள்ளப்படைத்தவர்கள். எனவே இந்த ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஆலயத்திற்கு மேலாயர் அவர்கள் வழங்கியது 2,11,000, நீங்கள் கொடுத்தது 75,000, ஆக 2,86,000. அதிலே செலவாகி இருப்பது 2,77,463 ரூபாய். சரிங்களா? மீதி என்னிடத்தில் இருப்பது 8,537 ரூபாய். சரிங்களா? அது ஏன் அப்படின்னு சொன்னா, அது நேற்று வரை வேறொரு காரியம் செய்வதற்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவர் இன்னொருவர் அந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால அதை நான் வேறொரு பயன்படுத்தி கொண்டோம். அது வேளாண்மைக்கு தெரியும். அது நாம் பள்ளி இது வருகின்ற பொழுது அல்லது நீங்கள் அங்கே வருகின்ற பொழுது அல்லது நான் திருப்பதிக்கு வருகின்ற பொழுது எல்லாம் விழாவாரியாக உங்களுக்கு கூறிட்டு சொல்கிறேன். எனவே இந்த பணத்தில் மீதி இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த அளவு உதவி
ஆயிரம் நீங்கள் நினைவு கூற வேண்டும், நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு சிலரை மறக்க முடியாது. இந்த ஆலயத்தை சிறப்புற செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது வகுப்பு மன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு வேளாணி, திரு மாணிக்கம், திரு தனிஸ்தாஸ் இவர்கள் முன்னிட்டு சிறப்பாக அதை செயல்படுத்தினார்கள். குறிப்பாக திரு வேளாணி அவ்வப்போது இவற்றில் தொடர்பு கொண்டு இன்று வரை அதை சிறப்புற செய்திருக்கிறார். எனவே திரு வேளாணி, திரு மாணிக்கம், திரு தனிஸ்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் ஆசிரியரை வழங்க அன்போடு அழைக்கின்றனர். அன்புக்கும் பாசத்திற்குரிய பங்கு தந்தை இடத்திலே ஒரு பங்கு தந்தை இடத்திலே உங்களுடைய முன்னாள் உதவி தந்தை அவர்களுக்கு சகோதரிகளே, சகோதர சகோதரி, அந்த பிள்ளைகளை பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம். நிறைய பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. எல்லாமே கடவுளைய நிறைய ஆசீர்வாதம். அதனால் இந்த நாளில் நம்முடைய ஆதரவுகளை ஊருக்கு வந்தோட ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஒரு கோவில் அமைகிறது என்பது நமக்கு ஒரு வீடு கட்டினா இருக்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷங்கிறத நான் நேரடியாக கூட கிராமங்களுக்கு போகிற போது தான் உண்மையான மகிழ்ச்சி, அது உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இருக்கும். எப்படி இந்த ஆலயம் நிறைவேற்றிருக்கிறதோ அப்படியே நிறைவாக உங்கள் எல்லோருக்கும் அந்த கடவுளை ஆசீர்வாதமும் பெருக வேண்டுமென உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த நாளில் உங்களை மனதிற்கு வாழ்த்துகிறேன். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதனால் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஆக போகிற பிள்ளைகளாம் நீங்கள் படிக்க போகிற காலம் மறைமாற்றத்துடைய ஆசை உடைய பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும், நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும். அதுக்கு மறைமாற்றம் தன்னாலான எல்லா உதவியையும் பங்கு தந்தையின் வழியாக செய்யும். அதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆசை மறைமாவட்டத்துக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கிற மறைமாவட்டத்தில் 5344 கத்தோலிக்க குடும்பங்கள் இருக்கின்றன. நம்ம ஆவரங்குடி இருக்கிற எல்லா குடும்பங்களுமே அறிவார்ந்த குடும்பங்களாம். வீட்டில் இருக்க எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில் எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, கல்விகளை கற்றிருக்கிறாங்க, வேலைக்கு போகிற அளவுக்கு கல்வி கற்றிருக்கிறாங்க. அது இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய கல்வி, அதனால் வரக்கூடிய வேலை வாய்ப்பு, அதனால் வரக்கூடிய கைநிலை ஊதியம், அதனால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, அதனால் மட்டுமே வரக்கூடிய சமூக மேன்மை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற கடவுளோடு ஆசீர்வதித்து சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நமது பள்ளி வளர்ச்சிக்காக, பிள்ளைத்தன்மை வளர்ச்சிக்காக, குறிப்பாக பிள்ளைகளுடைய வளர்ச்சி, படிப்பு, ஏழைகளுடைய வளர்ச்சிகளுக்காக மறைமாவட்டம் உங்கள் பகுதிகளை வழியாக இருக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய சின்ன பிள்ளைகளை நான் பார்க்கிற போதே நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன். நிறைய இளைஞர்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. எல்லாருமே கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த இளைஞர்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்து நல்ல கல்வியால் சிறந்து நல்ல வேலை வாய்ப்பிற்கு நமது ஊரில் நமது சமூகத்தில் நிலை உயர்த்த வேண்டும் அன்போடு அழைத்து இருக்கிற கடவுள்களை ஆசீர்வதிப்பவர்களை பார்த்து ஒரு சந்தோஷம். இந்த ஆலய பணியை ரொம்ப தாமதமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மிக மிக குறுகிய காலத்தில் பணிகளை ஒருங்கிணைத்து செய்து முடித்திருக்கிற நமது பங்கு தலைவர்களுக்கும் உதவி பங்கு தலைவர்களுக்கும் நம்முடைய ஊர் பெரியவர்களுக்கும் தாராளத்துக்கும் நன்கொடை கொடுத்த ஒவ்வொருக்கும் இந்த பணி செய்த எல்லா பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை சந்திப்போம். ஆசிரியர்களுடைய ஆயிரம் நன்றிகளுக்கு நன்றி. நல்ல முறையில் வழிநடத்தியே சந்திக்கும் சிறப்பான நன்றி பாராட்டுகள். உண்டானது 30 வருஷத்துக்கு ஒரு தான் அப்படி வரும். என்னன்னு சொன்னா ஒரே நாளில் 2 திருப்பதி பார்க்கறது, 2 சிறப்பு விழா. புரியுங்களா? அதனால இன்னும் ஒன்று பார்த்துட்டீங்க, இன்னொன்று எங்க இருக்கு நேரம் இல்லை. அதனால அது உங்களுக்கு கிடைக்காது. 30 வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும். அதனால ஈவினிங் எல்லாரும் வந்துருங்களா? சார் தேங்க்யூ. மேலும் நமது ஆலயத்திற்கு பார்வையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாலயம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்த நமது கிராம இளைஞர்களுக்கும் மற்றும் பள்ளிப்படுத்திய அனைத்தும்
பொதுமக்களிடம் நன்றிகளும் பாராட்டுகளும். அந்த முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். ஆடுறது பாவம் Thank you.
கிராமத்தில் அன்னதானம் திருநாள் ஆயுதவர்கள் வந்திருக்கின்ற அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்தோணி ராஜ் விஜயா அவர்கள் நமது செபஸ்தியாருக்கு ஒரு பொருள் செயின் ஒன்று அணிவிக்கிறார்கள். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தோணிராஜ் அவர்களை வருவதை நினைக்கிறோம். அதனால நல்லா இருந்துச்சு. இதை விட வேறு என்ன கிராண்டா வேணும்? நல்லா சிறப்பாக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா சாப்பாடு சரி. அப்போ அதுக்கு இதான் வாங்க பாட்டு நாளைக்கு நான் வர்றேன். கண்டிப்பாக வரணும். ரொம்ப சந்தோஷம். என்னடா எங்களை இதெல்லாம் வந்து நிவாரணத்துக்கு, இது இந்த வெள்ள நிவாரணத்துக்கு. மச்சான் முடியுங்களா? வந்துட்டீங்களா? இருக்கீங்களா நீங்கள்?
ஃபெலிக்ஸ் இங்கிருந்தால கோயிலுக்கு படிக்கிறது கூப்பிடுறாங்க. சரி ஓகே 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 நீங்கள் சாப்பிட்டேன். நீங்கள் இப்போ எங்கே இருக்கியா? சரி வீட்டுக்கு வரீங்களா? வீட்டுக்கு வந்துடுவீங்களா? என்ன எடுக்கிறது? இல்லை அங்கேயே இல்லை சமைய சாப்பாடு இது. யாரும் எடுக்கிறது என்ன எங்க மச்சான எடுக்கிறீங்க? அப்படின்னா நார்மலா எடுத்துட்டு போயிடுவான். இவதான் வந்து கம்பெனி ஓனரா, கேட்டரிங் ஓனரு. நல்லா எடுத்து நல்லா போடணும். வீட்டுக்காரெல்லாம் பார்க்கட்டும். கஷ்டப்படுத்த முடியும். சிவ பெருமாள் அம்பலம் எங்கே இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு ஒருபடி அழைக்கப்படுகிறார்கள். சங்கீதா இருந்தாலும் கோயிலுக்கு ஒருபடி அன்போடு அழைக்கிறார்கள். நல்லா எடுத்து அப்புறம் திரும்பிக்கிறீங்க. தங்கபுரம் திரு ஆரோக்கியசாமி கோயிலுக்கு அன்போடு அழைக்கிறார்கள். ஆவரங்குடி திரு பாண்டி செல்வா அவர்களை கோயிலுக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறார்கள். மைக் செட்டு உபயம் செய்த நல்லா